ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காமராசர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1939. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர். ஸோ தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜர். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் எத்தனை ஆண்டுகள் இருந்தார், பதவி வகித்தார் அப்படின்னா 12 ஆண்டுகள், 12 years. 1954 முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுனது யார் அப்படின்னா ராஜாஜி. ஸோ 1954 சிஎம் போஸ்ட்லேருந்து யார் விலகுனது அப்படின்னா ராஜாஜி. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆன ஆண்டு 1954. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகிய ஆண்டு 1963. பெருந்தலைவர் என அழைக்கப்பட்டவர் காமராஜர். ஸோ பெருந்தலைவர்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்பட்டாருன்னா காமராஜர். காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழிலமைச்சராக இருந்தது ஆர் வெங்கடராமன். ஸோ காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில் அமைச்சராக இருந்தது ஆர் வெங்கடராமன். காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தது சி சுப்பிரமணியம். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எத்தனையாவது 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னா 2nd and 3rd. காமராஜர் ஆட்சி காலத்தில் எங்கு தொழிற்பேட்டை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை. ஸோ கிண்டி சிப்காட், அம்பத்தூர் சிப்காட்டும் ராணிப்பேட்டை சிப்காட்டும் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது தான். பள்ளி வேலை நாட்கள் 180 200 உயர்த்தது. ஸோ பள்ளி வேலை நாட்களை 109 100 நாளாக உயர்த்தினது காமராஜர். சரிங்களா? ஸோ பள்ளியோட வேலை நாட்களை 180 200 நாளாக இன்க்ரீஸ் பண்ணது காமராஜர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக பணியாற்றியவர்கள். ஸோ 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி. எந்த படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்குச்சு? சீன படையெடுப்பு. ஸோ எந்த படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு சரிய தொடங்குச்சு அப்படின்னா சீன படையெடுப்புக்கு அப்புறம் தான். சீன படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1962. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு 1963. ஸோ காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு 1963. காமராஜர் எந்த ஆண்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகினார் அப்படின்னா 1963 தான். 1963 ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா புவனேஸ்வரில். இந்திய பிரதமர் நேரு காலமான ஆண்டு 1964. லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்டில் காலமான ஆண்டு 1966. லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகை செய்தவர் காமராஜர். ஸோ லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியே இல்லாமல் டைரக்டாக பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகை செஞ்சது யார் அப்படின்னா காமராஜர். 1966 ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி எங்கே உயிரிழந்தார் அப்படின்னா தாஸ்கண்டில். தாஸ்கண்ட். காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில் கட்டப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் கட்டப்பட்டிருக்கு.